டேய் பயங்கரமா புகழ்றாங்கடா, ஆள் ஆளுக்கு பாராட்டுறாங்கடா, தாரத்தப்பட்டது கொண்டாடுறாங்கடா. வாங்கிக்க, சந்தோஷமா இரு. டேய் ஆனாலும் மனசு திக்குன்னு இருக்குடா. இதெல்லாம் நான் செய்யல, நீ தான் செய்யறன்னு கண்டுபிடிச்சிட்டா ஒருவேளை என் கையாலே உன்னை அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்துருமாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 பேருக்கும் ஒரே விலங்கு மாட்டி ஒரே செல்ல தூக்கி போட்டுருவாங்க. ஏய் என்ன குண்டு தூக்கி போடுற? பேசாம நாடோட மன்னன் எம்ஜிஆர் மாதிரி நாம 2 பேரும் ஒரே மாதிரி பிறந்திருக்கலாம்டா. யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்திருக்காது. எதுக்கு பயப்படுற? தப்ப தட்டி கேட்கறது திருவா இருந்தா என்ன, குருவா இருந்தா என்ன? 2 பேர் உடம்புலையும் போலீஸ் ரத்தம் தானே ஓடுது. ரவுடிங் ஆள் வச்சு செய்யும்போது போலீஸ் ஆள் வச்சு செய்யக்கூடாதா? என்ன சொன்ன? இந்த ஊர்ல சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாம் இருக்குன்னு சொன்னல, மொத்தமா ஆடுவோம் வேட்டை. அப்ப நான் நிம்மதியா தூங்கலாம். இப்பதான் வண்டியை ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள பொறுக்கலையடா உனக்கு? வீட்ல இருந்து முடிவு கட்டிட்டு தான் வருவீங்க? சாரிங்க, தெரிஞ்ச யாராவது இடிப்பாங்களா? ஏ தெரிஞ்சதா இடியே, காலம் காத்தால வந்துட்டான் கண்ண பொடரையில வச்சுக்கிட்டு. சொன்னா கேளுங்க, நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன். தள்ளுங்க ஒரே. ஏய் வண்டியை தொட்டா கையை வச்சுவேன். ஐயோ மறுபடியும் கீழே போட்டா பாவி. அச்சோ வண்டி செம சொட்டையாயிடுச்சே. ஐயோ போயா சொட்ட. உனக்கு இது நல்லா இருக்கா? புது வண்டி அப்படி பண்ணிட்டியே. காலையில தான் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். பார்த்து கலர் செலக்ட் பண்ணேன். மூளை இல்லாதவனே. ஏடுற. ஹலோ, நான் தான் வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? புது வண்டி அப்படி பண்ணதுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி எடுப்பாங்களா? உன்னெல்லாம் போலீஸ்ல தானே பிடிச்சு கொடுக்கணும். ஏமா வீல் கத்துற? அந்த தம்பி தான் அடிபட்டத சரி பண்ணி தரம் சொல்லுதுல்ல. யோ சோலியா பாத்துட்டு போயா. பணமார மாதிரி வளர்ந்துருக்கான். ஏன்டா அடிச்சேன்னு இவனை கேட்காம ஏன்டா வந்து பேசிட்டு இருக்க? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா வார்த்தை மட்டும் தப்பா வருது. பொம்பளைன்னு பாக்குறேன். பொம்பளைன்னா நீங்க என்னடா பண்ணுவீங்க? நாங்க வாயை முட்டு போணுமா? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஹலோ, வாடா போடான்னு பேசாதீங்க, அப்புறம் நமக்கும் பேச்சு வரும். என்னடா வரும்? என்னடா பேசுவ நீ? போடி. போடியா? அவன் பறந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே ரவுடித்தனமா இருக்குண்ணே. ஏய் அதான் நான் அப்ப ஃபோன் பண்ணி சொன்னேன்லடா. ஆம்பளைங்களை பத்தி சொல்லண்ணே, பொம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. என்னடா சொல்ற? தெரியாம ஒரு பொண்ணு வண்டி இடிச்சிட்டேன். என்ன கத்துறா? பொம்பளையாவ 3 வாயை மொத்தமா வச்சிருக்கானே. எப்பா அட பாவி, இப்படி பண்ணிருக்கான். அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த? கூட்டமா இருக்குன்னு சொல்லி டீசன்ட் பார்த்துட்டு பேசாம வந்துட்டேன். கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, பத்ரகாளின்னு. நீ ஏங்க டீசன்ட் எல்லாம் பார்த்துட்டு? நீ தான் நல்லா பேசுவியே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே? கேட்காம வருவேனா? நானும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன். ஆனா அதெல்லாம் அவனுக்கு பத்தாது. மறுபடியும் அவனை கண்ணில் பார்த்தேன், சட்னி தான். நானா இருக்க போய் ஓரளவுக்கு சமாளிச்சு வந்தேன். நீ எல்லாம் சிக்கி இருந்த சட்னி தான். என்ன இந்த பேச்சு பேசிருக்கா? பேசாம ஒரு கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவோம்டா. அதெல்லாம் வேணாண்ணே, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது. அப்ப சரி. ஏமா ஒரே நம்பரை 2 பேர் கேட்டா எப்படிமா கொடுக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? அது என் லக்கி நம்பர் சார், அதனாலதான் விரும்பி கேட்கிறேன். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜென்டில்மேன் கிட்ட நான் வேணா பேசுறேன். அதோ அவர் தான் அந்த ஜென்டில்மேன். கண்டவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை சார். இதுக்கு என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ்? எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க, நான் கரெக்டா வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். சார், நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட லக்கி நம்பர். எவ்வளோ பணம் வேணாலும் கட்டுறேன், எனக்கு இந்த நம்பர் வேணும். பரம எதிரி கூட விட்டு கொடுப்பேன், ஆனா இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சார். இவன் என்ன சார் விட்டு கொடுக்கறது? நீங்க சொல்லுங்க சார் எவ்வளவு கட்டணும்னு, நான் கட்டுறேன். 2 பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதாம்மா முடியும். ஓகே சார், நான் விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட், தம்பியை விட்டு கொடுத்துருச்சு. அந்த நம்பரை நீங்களே எடுத்துக்கோங்கம்மா. விட்டெல்லாம் கொடுக்கல சார், கூட்டி கழிச்சு பார்த்தேன். 1 5 1 6 டோட்டலா 13. பேய் நம்பரு. உங்க பேஸுக்கு கரெக்டா இருக்கும், கொடுத்துருங்க. யாரை பத்தி பேரு சொல்ற? என்ன திமிரு இருந்தா என்ன பத்தி பேரு சொல்லிட்டு போவேன்?
அன்னைக்கு ஸ்கூட்டியை உடைச்சிட்டு போனா இன்னைக்கு என்ன பேய்னு திட்டிட்டு போறான். அவனா? ஐயோ, அவ மூஞ்சி பக்கம் விட்டனே. அவன் மூஞ்சி மறுபடியும் பார்த்தேன் சட்னி தான். பெருசா தனியா நின்று தொழில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படி கோட்டை விட்டு வந்து நிக்காங்க. ஏம்ல சொல்ல, இதே எஸ்ஐ நம்ம விஷயத்துல தலையிட்ட நனுவைய என்னல பண்ணிருப்போம்? கைய காலை வெட்டி சொராக்க இறாக்கி இருக்க மாட்டோம். சமுத்திரத்தை நம்பி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, திங்கிற சோத்துல கொஞ்சம் உப்பையும் போட்டு சாப்பிட சொல்லல அவனுங்கள. தூத்துக்குடியில ஒரே கடல் தான், ஒரே கொடிதான். கேட்டேல கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கீங்க. பெருசு இந்த பேச்சு பேசுது பார். இப்ப சந்தோஷமா? டென்ஷன் ஆகாத மாதிரி. என்ன டென்ஷன் ஆகாதுங்கிற? பேசாம இரு. அண்ணாச்சி இது வரைக்கும் வந்திருக்க சாதாரணமான போலீஸ்காரங்க மாதிரி இவனையும் நினைச்சிட்டு இருக்காரு. இவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏழை ரத்தம் வெறி பிடிச்சவனா இருக்கான். கண்டிப்பா இங்க கை வச்ச மாதிரி அங்கேயும் கை வைப்பான். பத்திக்கும் நம்ம ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. உங்க அண்ணன் ஏதாவது சொன்னாடா அந்த பொண்ணு விஷயமா? ஒண்ணுமே சொல்லி அண்ணா. ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம அப்பா காலத்துலேருந்து தெரிஞ்சவங்க தான். நீ போய் பொண்ணை பார்த்துட்டு பதிலே சொல்லுன்னு ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பொண்ணு வீட்டிலேருந்து இன்னைக்கு ஏதாவது நாள் நல்லா இருக்கு வந்து பார்த்துட்டு போங்கன்னு கூப்பிட்றாங்க. கொஞ்சம் என்னன்னு கேளு அவங்ககிட்ட. அப்படியே விஷயண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, என்னடா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா ஃபோன் பண்ணாருண்ணே. ஏய் போடா சும்மாறா, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. ஏன் கல்யாணம் வேணாமா? வேலைக்கு போயாச்சு, அடுத்த கட்டமாக தானே. ஏய் சிப்படா. இல்லை ஸ்டேஷனில் ஏதாவது லேடி போலீஸை கரெக்ட் பண்ணிட்டியா? ஏய் சி. அப்புறம் கடைசி வரைக்கும் நாமளே சமைச்சு நாமளே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டியா? இதான் சரியான நேரம், சாப்பிட்டு கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது சரிடா, ஆனால் அந்த பொண்ணு பார்க்கறதுலாம் எனக்கு ஒத்து வராது. வெக்கமா இருக்குடா. டேய் பேசாம நீ போய் பார்த்துருந்துறேன். டேய், இந்த வேலையும் உனக்காக நான் தான் செய்யணுமா? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. அக்கா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இன்னும் ரெடி ஆகலையா? ஏன் இப்ப பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? இருக்கிறத வச்சு பார்த்தா போதும். இதுல என்ன ரெடி ஆகிறதுக்கு இருக்கு? அக்கா, மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு, சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவருக்கு எந்த கண்டிஷனும் போட தேவையில்ல. சூப்பர்க்கா. அப்படியே சொல்ற? அந்த ஐப்ரோ பென்சில் எடு. மாப்பிள்ளை வரலையாமா, அவர் தம்பி தான் வந்திருக்காரு. இவரு பார்த்துட்டு சரின்னு சொன்னா அவருக்கு சரியாமா. போச்சு. அவன் பார்த்துட்டு போனாலே 1008 நட்ட சொல்லுவான். இதுல இவரை பார்த்துட்டு போய் அவரு ஓகே பண்ணுவா. இவனுக்கு இந்த சாரி போதும். என்னது அந்த பொண்ணா? நல்ல வேலை தப்பிச்சோம். அந்த கிருஷ்ணமூர்த்தி தேவையில்லாம பம்புல மாட்டி விட பார்த்தாரு. எப்படியும் அவன் என்னை பத்தி நல்ல விதமா சொல்ல போறது இல்ல. ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துருப்பான். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது. இடிச்ச பண்ணி அவ்வளவு தூரம் சண்டை போட்டுருக்க தேவையில்ல. கொஞ்சம் அமைதியா போயிருந்திருக்கலாம். இல்லைண்ணே, சரியா வரும். டேய் என்னடா சொல்ற? அன்னைக்கு என்னமோ பத்ரகாளி மொத்தத்துல 3 வாய் இருக்கு அப்படி இப்படி என்னமோ சொன்ன. ஆமாண்ணே, அப்ப சொன்னேன். நீயே கொஞ்சம் பயந்தாளு. உன் பக்கத்தில் நிக்கிறதுக்கு சரியான பொண்ணுண்ணே. அத்தனை ஆம்பளைக்கு முன்னாடி எகிரி பேசணும்னா என்ன தைரியம் வேணும்? கரெக்டா பேசுறாங்கண்ணே. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. போய் வண்டி அடிச்சிருக்கோம், கொஞ்சுவாங்களா? பின்ன கொஞ்சுவாங்களா? தப்பு அவன் மேலதான்.
நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. வெளியில வச்சு பார்த்த மாதிரி இல்லைண்ணே, வீட்டில் வச்சு பார்க்குறப்ப வேற லட்சணம். அப்படியா சொல்ற? ஆ, மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாராமா. அவங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேக்குறாவ.